செம்பு பாத்திரத்தில் குடிநீர் வைத்து குடிப்பது உடலுக்கு நல்லது என இப்பொழுது புதிதாக கண்டறியப்பட்டது போல் கூறப்படுகிறது. ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏற்கனவே இது குறித்து விளக்கப்பட்டுள்ளது. செம்பு கலந்த நீரானது எலும்பை உறுதி செய்யும் தன்மை கொண்டவை. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கும் இரத்த சோகை பிரச்சனையின் வரவை கட்டுப்படுத்தும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செம்பு பாத்திரத்தில் ஊற்றிய தண்ணீரை குடிப்பதால் தாய்க்கும் பிறக்கப் போகும் குழந்தைக்கும் உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை கிடைக்கும். நாம் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய எவர் சில்வர் பாத்திரங்களை விடவும் செம்பு பாத்திரங்கள் தான் சிறந்தவை. செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பியும் உணவு சமைத்தும் பயன்படுத்தி வந்தால் விந்தணு உற்பத்தி அதிகமாகும். குடிநீரை நன்றாக காய்ச்சி ஆற வைத்து செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வைத்து குடிக்கலாம். இந்த தண்ணீரிலேயே சீரகம், துளசி, புதினா, ரோஜா இதழ் போன்ற மூலிகைகளை தினம் ஒன்றாக கலந்தும் குடிக்கலாம். உடலுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும். தண்ணீரை செம்பு பாத்திரத்தில் இரவே அல்லது குறைந்தது 4 மணி நேரமாவது சேமித்து வைத்தால் செம்பில் இருந்து ஒரு இயல்பை நீர் பெறும். தாமிரத்தில் சிறப்பான ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் அடங்கியுள்ளது. அதனால்தான் புற்றுநோய் அணுக்கள் வளரவிடாமல் அது பாதுகாக்கிறது. தாமிரத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மற்றும் திட்டுக்களை சிறப்பாக கையாளும். கூடுதல் அளவிலான தாமிரத்தால் உங்கள் சருமம் மற்றும் முடிக்கு இயற்கையான இரத்த ஓட்டம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.